கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோட இடைப்படும் ஆண்டவரே, இதோ இன்றைக்கும் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே கடைசி மகனாயிருக்கிற பெஞ்சமினை பற்றி படிக்கப் போகிறோம். எங்களோடு பேசும். இவைகளில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒவ்வொரு பாடங்களை நீர் கற்றுத்தாரும், எங்களை நடத்தும், ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம நேரத்தை செய்து உட்காருவோம். நேரில் வந்திருக்கிற ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் கோடா கோடியாய் பெருகும்படி செய்வாராக. இன்றைய தியானம் 1 நாளாகமம் 8ஆம் அதிகாரம். இதில் 40 வசனங்கள் இருக்கிறது. 40 வசனங்களும் பெஞ்சமினை பற்றி பேசப்போகிறது. பெஞ்சமின் என்பவர் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடியே யாக்கோபுக்கும் யாக்கோபனுடைய அன்பு மனைவியாக இருக்கிற ராகேலுக்கும் 2வது பிறந்த மகன். ஆனால் யாக்கோபோட பிள்ளைகளுடைய பட்டியலில் பார்த்தா இந்த பெஞ்சமின் என்பவர் 13வது மகன், லாஸ்ட் சன், 13வது மகன். யாக்கோபு 12 பிள்ளைகள் தானே, 13 என்னங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. யாக்கோபுக்கு ஒரு மகள் உண்டு, அவள் பேர் தீனாள். நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் அதை பற்றி படிக்கும்போது படிக்கிறோம். இந்த பெஞ்சமின் என்கிற வார்த்தை பின்யமின், பின் யாமின் என்று அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. பின் யாமின் என்றால் சன் ஆஃப் த ரைட் என்று அர்த்தம். சன் ஆஃப் த ரைட். இந்த யாக்கோபுக்கும் ராகேலுக்கும் 2 மகன்கள் பிறக்கிறார்கள். நம்பர் 1 நமக்கு தெரியும் யோசேப்பு, 2வது தான் இந்த பெஞ்சமின். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவனுக்கு உள்ள பிள்ளைகளை பற்றி நாம் இதில் படிப்போம். பேலா, பெக்கர், ஆஸ்பேல், கேரா, நாமான், ஏஹி, ரோஷ், முப்பிம், ஹுப்பிம், அர்து என்றெல்லாம் பெயர்கள் நம்ம படிக்கிறோம். இவருடைய அண்ணன்கள்லாம் நமக்கு தெரியும். மீதி உள்ள 11 பேரும் அவருடைய அண்ணன். ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கர், ஜபுலோன். யோசேப்பு சொந்த அண்ணன் தீனாள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெஞ்சமின் என்கிற வார்த்தைக்கு, பென்யமின் என்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சன் ஆஃப் த டேஸ், நாட்களின் மகன். அல்லது யாக்கோபினுடைய வழியில் பார்த்தால் என் வயதான நாளிலே எனக்கு பிறந்த மகன் என்று எடுத்து கொள்ளலாம். இவரை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த பெஞ்சமின் பிறக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, அவங்க அம்மா இறந்துடுறாங்க. ஆமாம், பார்க்குறதுக்கு அம்மா மாதிரியே இருக்கிறான். அதனால் அவனை ரொம்ப செல்லமாக வளர்க்குறாங்க. இவனுடைய ஒரிஜினல் பேர் பெனோனி அப்படின்றதுலேருந்து அந்த பேர் எடுக்கப்பட்டிருக்குது. பெனோனியிலேருந்து தான் பெஞ்சமின். சரி, பெனோனினா என்ன? அம்மா ஏன் பெனோனின்னு பேர் வச்சாங்கன்னா, சன் ஆஃப் மை பெயின், எனக்கு வலியில் பிறந்த மகன். ஆமீன். எல்லா தாயும் பிள்ளைகளை பெற்றெடுக்கும்போது கஷ்டம்தான். பெற்றெடுக்கும்போது சாகிற அளவுக்கு கஷ்டம். செத்து போயிட போகிறாங்கன்னா இல்லை, தன் பிள்ளையை பார்த்துட்டு ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறான் என்று சொன்ன பிறகு பெனோனின் பேர் வச்சுட்டு இறந்துட போகிறாங்கன்னா எவ்வளோ கடினம் இல்லை? அதுதான் இவனுக்கு அந்த பெயர் கிடைத்தது. இவனும் ஒரு மாபெரும் கோத்திரமாக இவன் வளர்ந்திருந்தான். ஆமாம், ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். கஷ்டமான நேரத்தில் யூதாவுக்கு அவன் உதவி செய்தது நம்மால் பார்க்க முடிகிறது. யூதாவோடு கூட எப்பொழுதும் பெஞ்சமின் உடன் இருந்து அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணது நம்மால் படிக்க முடிகிறது. இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருக்கும்போது, எகிப்துக்கு போவதற்கு முன்பதாக 10 அண்ணன்மார்களையும் எங்குனாலும் அனுப்பின யாக்கோபு 2 பிள்ளைங்களை அனுப்ப மாட்டார், யோசேப்பையும் பெஞ்சமினையும். அப்படியும் எமர்ஜென்சி வரும்போது யோசேப்பை தான் அனுப்பிச்சார், பெஞ்சமினை அனுப்ப ரெடியாகவே இல்லை. ஆனால் அவரையும் கூட்டு போண்டிய ஒரு நிலைமை வந்தது. நமக்கு தெரியும். அது ஸ்லேவாக யோசேப்பு ஏற்கனவே போய் அங்கே பிரைம் மினிஸ்டர் ஆகியிருப்பார். இவனுங்கெல்லாம் அரிசி கேட்டுட்டு போவானுங்க, உணவு தானியங்கள். பஞ்சம், கொடிய பஞ்சம் கானான் முழுவதும் வரும்போது அங்கே போவாங்க. அப்போ யோசேப்பு உண்மையான பிரைம் மினிஸ்டர் மாதிரி, இவர் யோசேப்பு மாதிரி காட்டிக்காமல் அவங்க அண்ணனும் கையில் சொல்லுவாங்க, உங்கள் கடைசி தம்பி ஒருத்தர் இருப்பான், அவனை கூட்டு வந்தால் தான் உங்களை விடுவேன், அரிசிலாம் கொடுப்பேன், கெட்ட பழி நீக்குவேன் போது பெஞ்சமினை கூட்டு வருவாங்க. பெஞ்சமின் என்ன பண்ணுவார்? பிடிச்சி வச்சுப்பார். அப்புறம் நம்ம அதை படித்தோம்னா எல்லாமே பெஞ்சமினுக்கு டபுள் போர்ஷனாக கொடுப்பார் தன் தம்பிக்கு. எல்லாம் நமக்கு தெரியும். ஆமேன். ஆமாம், பெஞ்சமின் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு கேரக்டர். அவங்க அப்பாவோட வயதான காலத்தில் அந்த பிறந்து இருக்கிறான். இந்த பெஞ்சமினை நாம் பற்றி இன்னும் படிக்க வேண்டும் என்றால், பிரதர்ஸ் ஃபேவரைட் பிரதர். ஆமேன். பிரதர்ஸ்
நாட் பிரதர்ஸ். சகோதரர்களின் ஃபேவரட் பிரதரில், சகோதரனின். அவங்க அண்ணன் யோசேப்புக்கும் அவனை பிடிக்கும், அவங்க அப்பாவுக்கும் அவனை பிடிக்கும், அவங்க இறந்து போன அவங்க அம்மாவுக்கும் அவனை பிடிக்கும். ஸோ ஜோசப் ஹேட் அ கிரேட் இமோஷனல் லவ் வித் ஹிஸ் யங்கர் பிரதர். ஆமேன். சாகும்போது தன் மகனை, எல்லா மகன்களையும் ஆசீர்வதிக்கும்படி கூப்பிட்ட யாக்கோபு இந்த பையனை ரொம்ப கொஞ்சினா மாதிரி பேசினா மாதிரி தெரில. நம்ம என்ன பண்ணுவோம், ஆசீர்வாதம் கூறும்போது கடைக்குட்டியை தூக்கி வச்சுப்பாங்க, அப்படி தானே பண்ணுவாங்க. அதை தான் பண்ணல. அவர் என்ன பேசுகிறார் பார்ப்போம். 49ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே யாக்கோபு தன் மகன்களை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கும் போது இந்த பெஞ்சமினை பற்றி சொல்லுகிறார். 49:27. பெஞ்சமின் பீறுகிற ஓநாய். ஒருவேளை ரொம்ப அன்பாக நேசித்த என் மகன் சொன்னவனை என்ன சொல்கிறார் லாஸ்ட்டில்? ஹீஸ் டாக்கிங் ரியாலிட்டி. காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தன் கொள்ளையிட்டதை பங்கிடுவான். காலையில் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு சாயந்தரமே பங்கு போட வந்துடுவான். அவன் அடுத்த நாளுக்கெலாம் வச்சுக்க மாட்டான். காலையில் போய் இறைய என்ன பண்ணுவான், அவ்வளோதான். ஒரே வசனத்தில் முடிச்சிட்டார் பெஞ்சமினை பற்றி. இவர்கள் எல்லோரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார்னு 28ஆம் வசனம் போகுது என்றால் 49ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் ஒரே வசனத்தில் அவனை பற்றி பேசினார். பெஞ்சமின் பீறுகிற ஓநாய். He is a raving wolf. He shall raven as a wolf. தன் இரையை பட்சிப்பான். நான் இதை யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே இது என்னப்பா இப்படி பேசியிருக்காரே. ஆமேன். ஆமாம், யோசேப்பு அந்த அந்த பெஞ்சமின் மேலே அப்பாவுக்கு பிடிக்கலையா? பெஞ்சமின் அப்பாவுக்கு பிடிக்கலையா? இட் இஸ் அ ப்ராஃபஸி. இன்னைக்கு என் மகன் இப்படி இருப்பான்னு சொல்ல, என் மகன் பின்காலம். காட் இஸ் அ காட் ஆஃப் ஃபியூச்சர். நம் வருங்காலம் எப்படி இருக்கும் என்று நம் தேவனுக்கு தெரியும். நோவா விஷயத்தில் கூட தப்பு பண்ணியிருப்பான், தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்துருப்பான். ஆனால் நோவா கானானை சபிப்பார். அவனுக்கு குழந்தையே பிறக்கலை. யாரை சபிப்பார்? யோசேப்பு மன்னிக்கும், பெஞ்சமினுக்கு கொடுக்கப்பட்டது, அவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. பீறுகிற ஓநாய். இந்த பெஞ்சமினோட கோத்திரத்துள்ள சர்வைவிங் பீப்புள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஜாம்பவான்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. சாதாரணமானவங்கள தில்ல வேலை பார்க்குறவங்க. ஆமென், ஹல்லேலூயா. நம்பர் 1 சவுல். தில்லாண்ணா பயங்கர தில்லு, சாகிற வரைக்கும் தில்லு, செத்தே போயிட்டான். நம்பர் 2 எஸ்தர் காலத்தில் மொர்தெகாய். அவங்க எந்த கோத்திரம்? பெஞ்சமின். நம்பர் 3 சவுல் என்கிற பவுல், புதிய ஏற்பாடில். இப்போ சொல்லுங்க. ஆமென். தாத்தா எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்கிறார். ஊழியத்திலையும் அப்படி தான். யாக்கோபு இதை சொல்ல வருகிறார். இந்த 49:27 என்ன சொல்ல வருகிறார்? he is reminding ஜோசப், யோசேப்பு நீ பாட்டுக்கிட்டு சாதாரண மந்தினா உன் கதை கந்தல், நீ பீறுகிற ஓநாயை போல இருக்க வேண்டிய நிலை வரும். you need to struggle through, you need to be firm, you need to bear your burdens, you need to fight your battle. ஆமென். ஆமாம், பெஞ்சமின் நீ கடைசி மகனாய் இருக்கிறாய். என்னுடைய அன்பில் பிறந்த மகனாய் நீ இருந்தாலும் கடைசி பசங்களை அண்ணனுங்கெல்லாம் அடிச்சிடுவாங்க. அப்படிதானே? ரொம்ப செல்லமாக வளர்த்து அப்பா சப்போர்ட் பண்ணால் இவன் எல்லாரையும் அடிப்பான். அப்படி இருக்குமா என்று தெரிய இல்லை. யூ வில் பி லைக் எ ரேவனஸ் வுல்ஃப், ஃபிரோஷியஸ் இன் பேட்டில். யுத்தத்தில் எப்படி இருப்பாங்களாம் பெஞ்சமினியர்கள்? ஃபிரோஷியஸ். ஆமென். யூதா நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம்னா அவங்க எவ்வளோ ஃபிரோஷியஸாக இஸ்ரவேலை எதிர்த்தே சண்டை போடுவாங்கன்னு நமக்கு தெரியும். கிபியாவில் ஒரு ப்ராப்ளம் ஆகும். ஒரு லேவியன் தன்னுடைய மறுமனையாட்டியை காணாமல் போனவளை கூட்டி கொண்டு திரும்பி வரும்போது அந்த கிபியா என்ற ஏரியாவில் தங்குவான் பெஞ்சமின் கோத்திரத்தில். சிலர் அந்த பெண்ணை கற்பழித்து அவளை கொலை செய்து விடுவார்கள். அதனால் ஒரு பிரச்சனை வரும். அவனுக்கு தப்பு பண்ணவங்களுக்கு பெஞ்சமின் சப்போர்ட் பண்ணும். முழு இஸ்ரவேலோட சண்டைக்கு போய் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மறிக்க வேண்டியது நமக்கு தெரியுது. வெரி ஃபெரோஷியஸ். ஆமென். ஆமாம். அர்த்தம் பெஞ்சமினுடைய பேருக்கு சன் ஆஃப் மை ரைட் ஹேண்டுன்னு சொன்னார். அம்மா என்ன சொன்னாங்க? சன் ஆஃப் மை பெயின் என்று சொன்னார்கள். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது ராஜா வரும் வரைக்கும் மறைமுகமான ஒரு ராஜா, தற்காலிக ராஜா தோன்ற வேண்டியது அவசியமாக இருந்தது. அது எங்கேருந்து வந்தது? பெஞ்சமினில். அதன் பிறகு
பெஞ்சமின் கோத்திரத்துக்கு போல. யாருக்கு தான் போச்சு? யூதா. இன்றைக்கு வரைக்கும் யார் தான் ரூலிங்? யூதா. ஏன் ஜீசஸ் எதில் வந்துட்டாரு? யூதா. ஆமென். பெஞ்சமினோட லீனியேஜ் அவசியம். இவன் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தின் படி ஃபுல்லாக அழிஞ்சு போயிருக்கணும். சில பேர் மற்றும் பிழைத்து கொண்டு அவர்கள் தப்பித்ததினால்தான் இன்றைக்கு பெஞ்சமின் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம். ஸோ இதுதான் நம்ம பெஞ்சமினை பற்றி நாம் படிக்கிற காரியங்கள். இந்த பெஞ்சமின் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தபடியால் அவன் தப்பித்து பிழைத்து கொள்ள போகிறான். அவன் காலையில் எழுந்திருப்பான், மாலையில் தன்னுடையதை என்ன பண்ணுவான்? பங்கிட்டு கொள்வான் என்று வேதத்திலே யாக்கோபு தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். ஆமீன். The ancestors agree about the character of this race. இந்த பெஞ்சமினியர்கள் இப்படி தான் இருப்பாங்க. They are more spirited. சண்டன் வந்தால் பெஞ்சமின் என்ன பண்ணுவானா? துள்ளுவான். They are the warriors in the tribes of Israel. ஆமீன். ஏன் யூதா கூட இருக்கிறாங்க? இவன்னா ஃபெரோஷியஸ். அடிக்கிறது அண்ணனாக இருந்தாலும் அந்த அடிதான், எதிரியாக இருந்தாலும் அந்த அடிதான். இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தபடினால்தான் இதை ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார். பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்த யாக்கோபு என்கிற அந்த முற்பிதா இதை பற்றி சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ இளையவனாக இருக்கிறாய், இன்றைக்கு நீ சிறியவனாக இருக்கிறார். பின் காலத்தில் யூ வில் பி டேரிங். யுவர் ட்ரைப் வில் பி எ வாரியர் ட்ரைப். யூ வில் பி ஆக்டிவ். யூ வில் பி ஃபியர்ட் பை த நெய்பர்ஸ். உன்னை சுற்றிலும் இருக்கிற உன் சகோதரர்கள் கூட பயப்படுகிற அளவுக்கு நீ இருப்பாய். நீ முழுமையாக இருப்பாய். உன் பிரச்சனைகளை தாண்டுவாய், உன் போராட்டங்களை தாண்டுவாய். யூ வில் பி ஃபர்ம். உன்னுடைய பலம் உன்னோடு கூட இருக்கும், கர்த்தருடைய கிருபை உன்னோடு கூட இருக்கும் என்றெல்லாம் இதற்கு அர்த்தமாக இருக்கிறது என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். ஹல்லேலூயா. மொத்தம் 40 வசனங்கள் இருக்கிறது. 40 வசனமும் அவர்களை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே பெஞ்சமின் பற்றி இதே 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம். 6லேருந்து 12 வரைக்கும் இது நம்ம படித்தோம். பெஞ்சமின் யூதாவை அதிகமாக நேசித்தபடியால் அவங்களுடைய செட்டில்மெண்ட் எல்லாமே ஜூடாவை சுற்றி தான் இருக்கும், எருசலேமை சுற்றி தான் இருக்கும். பட் எருசலேம் யாரோட பட்டணம்? யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டணம். ஆமென். அவருடைய குடும்பங்கள் அவர்களை சுற்றி இருந்தது. இன்றைக்கு மிக முக்கியமாக நம்ம படிக்க போகிறது இந்த கீஷுடைய குடும்பத்தை பற்றி, நேரை பற்றி, இவர்களை பற்றி தான் நாம் படிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சிலரை மாத்திரம் படித்து விட்டு டீப்பாக இதை படிப்போம். முதலாவதாக யோனத்தானின் மகன்களை பற்றி படித்தோன்னா மேரிபால். இந்த மேரிபால் என்றால் என்ன நினைப்போன்னா, மேரி பொஷேத்துக்கு தான் என்ன பேர் வச்சுருக்காங்க? மேரி பால். ஆமாம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பாலுக்கு எதிராக என்று அர்த்தமா. பாகால்னு ஒரு கோயில், ஒரு கடவுள் இருக்கிறதுல அவங்களுடைய தேவர், அதுக்கேற்று எதிராக பாகாலுக்கே ஷேம் வரக்கூடிய என்பதாக ஒரு அர்த்தம். ஆசேல் என்று சொல்கிற ஒரு மனிதனுக்கு 8 பிள்ளைகளை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்றெல்லாம் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது. 13,000 கேமல்ஸ் என்றெல்லாம் போடப்பட்டு இருக்கிறது. சன்ஸ் ஆஃப் ஊலாம். ஊலாமுடைய பிள்ளைகள் அவர்கள் எப்படி ஆர்ச்சரி, அவர்கள் அந்த அம்பு எய்கிறதிலே எப்படி வல்லவர்களாக இருந்தார்கள். அவருடைய அம்புகளும் அவருடைய வில்லுகளும் எப்படி ஒரு ஸ்டீலில் செய்யப்பட்டது போன்று இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் இதிலே படித்தோம் இந்த 8ஆம் அதிகாரத்தில். ஆனால் இன்றைக்கு நாம் மிக முக்கியமாக யாக்கோபின் கோத்திரத்தில், பெஞ்சமின் கோத்திரத்தில் நாம் படிக்க வேண்டிய சில காரியங்கள் இந்த கீஷினுடைய ஃபேமிலியும் இந்த நேரனுடைய ஃபேமிலிக்கு நாம் வந்து விடுவோம். நாம் எடுத்துக்கொள்வோம் 1 சாமுவேல் 1 நாளாகமும் 8ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பாட்டுக்கு நாம் வருவோம். எடுத்துக்கொள்வோம். ஓகே. இந்த ஊலாம் பற்றி நம்ம 40ஆம் வசனத்தில் படித்தோம். ஊலாமின் குமாரர் எப்படி இருக்கிறாங்களா? பராசாலிகளான வில் வீரராக இருந்தார்கள். அவர்களுக்கு அநேக புத்திரர் பௌத்திரர் இருந்தார்கள். அவர்கள் தொகை 150 பேர். இவர்கள் எல்லாரும் பெஞ்சமினுடைய புத்திரர். ஆமாம், அநேக பேர் இருந்தாங்க, பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். இப்போ நம்முடைய சால் பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதில் வந்த சில மிக முக்கியமானவர்கள் பற்றி. அதில் 33ஆம் வசனத்தை மெயினாக எடுத்துக்கொள்வோம். நேர் கீஸை பெற்றான். கீஸ் சவுலை பெற்றான். சவுல் யாரை பெற்றான்? யோனத்தானை பெற்றான். ஹல்லேலூயா.
ஆமென். ஆமாம். இப்போ நாம் படிக்கிறது என்னவென்றால், இந்த யூதா தோன்றுவதற்கு முன்பதாக அதிகமாக தோன்றி வெற்றி பெற்றது சவுல். சவுல் யாருடைய மகன் என்று நாம் இங்கே படித்தோம். நேர் கீஸை பெற்றான். கீஸ் சவுலை பெற்றான். ரைட். கொஞ்சம் புரிஞ்சுங்க. நேர் தான் தாத்தா. நேர் அவங்க பையன் பேர் கீஸ். கீஸோட பையன் பேர் சவுல். சவுலுக்கு ஒரு படைத்தளபதி இருந்தார். அவர் பேர் அப்னேர். அப்பனா அப்னேர் சவுலுக்கு என்ன வேணும்? சித்தப்பா. நேரோட புள்ள பேர், ஒரு புள்ள பேர் கீஸ், இன்னொரு புள்ள பேர் அப்னேர். கீஸோட புள்ள பேர் சவுல். அப்போ சவுல் கூடவே உதவிக்கு இருந்த அப்னேர் யார்? சவுலோட சித்தப்பா. ஸோ ஆக ஃபுல் ரூலிங்கே அவருடைய குடும்பத்தில் இருந்தது. ஆனாலும் இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஜாம்பவான்கள் இருந்த போதிலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த பெஞ்சமின் கோத்திரம் போக முடியாமல் போனதற்கு சவுல் தான் காரணமாக இருக்கிறது. சவுலை பற்றி படிப்போம் என்றால், சவுலுக்கு அஹினோவாம் என்று சொல்லி ஒரு மனைவி இருந்தால். அவங்க அஹிமாசனுடைய மகள். 5 மகன்கள் இருந்தார்கள். யோனத்தான், அபினதாப், மல்கூஷா, இஷ்வி, இஸ்போசேத் என்றும் 2 மகள்கள் இருந்தார்கள். மேரேப், மீகாள். ஆமேன். யோனத்தான், அபினதாப், மல்கூஷா, இஷ்வி, இஸ்போசேத். 2 மகள் மேராப், மீகாள். இவளுக்கு வேறு ஒரு வேலைக்காரி மனைவியாக இருந்தால். அவள் பேர் ரிஸ்பால். அவள் ஐயாவின் மகள். அவளுக்கு 2 மகன்கள் பிறந்தார்கள். அர்மோனி, மேபி பொசேத் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஓகே. இந்த சவுலுடைய ஜீனியாலஜி நம்ம படிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் கூட டீப்பாக நம்ம படிக்கணும்னா 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகும். 8ல் படிக்கிற நம்ம இன்னும் கொஞ்சம் கூட கண்டினியூ ஆகி யோனத்தானுடைய மகன் மேவி பொசேத்தை பற்றியெல்லாம் நாம் படிப்பதற்கு ஏதுவாய் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த சவுல் கீஷின் மகனாயிருந்தாலும் பெஞ்சமின் கோத்திரத்தில் தோன்றின முதல் ராஜா. இஸ்ரவேலை ஒரு ட்ரூ நேஷனாக மாற்றின ராஜா அவர்தான். அவர் ஃபிரோஷியஸாக இல்லாமல் இருந்திருந்தா கிங் டேவிட் டேக் அவுட் பண்ணுறதுக்கு முடியாத அளவுக்கு முடிஞ்சிருக்காது. கிங் டேவிட் ஃபிரோஷியஸ் கிடையாது. அவர் ரொம்ப அன்பான ஆள். எதிரி கிட்ட மட்டும்தான் ஃபிரோஷியஸ். ஆனால் கிங் சவுல் அந்த நேஷனை அமைத்து என்ன பண்ணுறாரு? கொடுக்குறார். அஃப்கோர்ஸ் தாவீது ராஜா அந்த ராஜ்யத்தை பெருசாக்குகிறார். ஆனால் ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி கையில் கொடுத்தது யார் தான்? சவுல். He was the one who established the standing army. சண்டனா யுத்தத்துக்கு போய் நிற்கக்கூடிய ஆர்மியை உண்டு பண்ணினவர் யார்? சவுல் தான். ஆனாலும் ஒரு ட்ராஜிக் ஃபிகராக, ட்ராஜடி, ஐயோ சவுலா பாவங்க என்று சொல்லுகிறவர்களுக்கு வீழ்ச்சி அடைந்தது. அவர் இஸ்ரவேலின் தேவனை மறந்ததினால்தான் அது இருக்கிறது. He always had a strength in battle. யுத்தம் என்று ஒன்று வந்தால் துணிச்சலாக போகிறவர்கள் தான். தன்னை பின்பற்ற அநேக பெரும் கூட்டத்தை கொண்டு வந்து வைக்கக்கூடிய ஒரு தலைவன் தான் இந்த சவுல். He had great military might. தன்னை சுற்றிலும் ஒரு மாபெரும் சேனையை கொண்டு வரக்கூடிய ஒரு கிருபை இருந்தது. ஆனாலும் பெலிஸ்தியர்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணவே முடியல. எப்போதும் பெலிஸ்தியர்கள் இவர்கள் என்ன பண்ணுவாங்க? அடிச்சுட்டு போயிடுவாங்க. யோனத்தானுக்கும் நிறைய பிரச்சனை. கடைசியிலே சவுலும் அவருடைய மகன்களும் மரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமாம், சவுலுடைய மகன்களும் மரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆமாம். இந்த சவுல் வாழ்ந்த காலத்திலே நாம் படிக்க வேண்டியது என்னவென்றால், சாமுவேல் தீர்க்கதரிசி வாழ்ந்திருக்கிறார். ஆமேன். சாமுவேல் தீர்க்கதரிசியும் பெஞ்சமின் கோத்திரம் தான். பெஞ்சமினா, லேவியா, அவர் லேவியனை போல ஆசாரியனை போல வாழ்ந்தாலும் இந்த கோத்திரத்திலிருந்து தோன்றினவர் தான். கிங் சவுலும் இதிலே தோன்றினவர் தான். யாக்கோபு ஐயா அவர்கள் சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி இஸ்ரவேலுடைய கோத்திரங்களிலே மிகவும் ஃபிரோஷியஸாக உல்ஃபை போல இருந்து, ஓநாயை போல இருந்து வெற்றி பெற்று இஸ்ரவேலுக்கு அந்த ராஜ்யத்தை கையில் கொண்டு வந்து கொடுத்தவர் தான் இந்த சவுல் ராஜா. ஓகே. நாம் இதில் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், கர்த்தர் தலைமுறைகளின் தேவனாய் இருக்கிறார். தலைமுறை தோறும் அவர் ராஜாவாக இருக்கிறார். அவர் இரக்கம் செய்யும்போது 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறார். அவர் நியாயம் விசாரிக்கும் போது 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நியாயம் விசாரிக்கிறார். அவர்தான் மூதாதையரின் தேவனாய் இருக்கிறார்.
பெற்றோரின் தேவனாய் இருக்கிறார், நம் தேவனாய் இருக்கிறார், நம் பிள்ளைகளின் தேவனாய் இருக்கிறார், நம் பௌத்திரரின் தேவனாயும் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவஜனமே, இன்றைக்கு இந்த பெஞ்சமின் கோத்திரத்தை வாழ வைத்து இஸ்ரவேலிலே அவர்களையும் ஆள வைத்து அவர்களையும் நம்பிக்கையாய் நிறுத்தின தேவன் நம்மையும் நிறுத்தப் போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தின் அடிப்படையில் நம்மிலே எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும், நம்ம கையில் பாசிட்டிவிட்டி இருந்தாலும், நம்ம கையில் நெகட்டிவிட்டி இருந்தாலும், பாவங்கள் இருந்தாலும், பாவத்தின் நிமித்தின நமக்கு ட்ராஜடி வந்திருந்தாலும், இயேசு அந்த ட்ராஜடியோட பெரிய ட்ராஜடி ஃபேஸ் பண்ணார் சிலுவையில். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் தான், ஆனால் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அன்றைக்கு சவுலுக்கு ஆண்டவருடைய இயேசுவின் ரத்தம் இருந்திருந்தால் அவர் பிழைத்திருப்பார். ஆனால் 3000 ஆண்டுகள் கழித்து, மன்னிக்கவும் 1000 ஆண்டுகள் கழித்து, இந்த சவுலுக்கு பிறகு ஏறக்குறைய 1000 ஆண்டுகள் கழித்து பிறந்த சவுல் என்கிற மற்றொரு பவுலை அவர் காப்பாற்றிட்டார். அவரும் ஃபெரோஷியஸாக தான் இருந்தார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் படித்தோம் என்றால், தமஸ்குவுக்கு மடல்களை வாங்கி கொண்டு போனார். இந்த இஸ்ரவேலர்களை, இந்த கிறிஸ்தவர்களை நான் எங்கு கண்டாலும் அவர்களை கொலை செய்யாமல் விட மாட்டேன் என்று புறப்பட்டு போனான். நமக்கு தெரியும் 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்தில் போனான். அன்றைய சவுல் தாவீது என்கிற யூதா கோத்திரத்து ராஜாவோடு மோதினான். இன்றைய சவுல் தாவீதை காட்டிலும் மேன்மையான யூதா கோத்திரத்து சிங்கமாகிய இயேசுவோடு மோதினான். அந்த சவுல் அழிந்தான். இந்த சவுல் இரக்கம் பெற்று வாழ்ந்து இந்த யூதா கோத்திரத்து ராஜாவாகிய இயேசுடைய ராஜ்யத்தை கட்டினான். அல்லேலூயா. பீறுகிற ஓனாய் தான் அவன் பீறுதலை அடக்க இயேசுவால் முடிந்தது. தேவஜனமே, கர்த்தர் நல்லவர், இயேசு வல்லவர். தாவீதால் அடக்க முடியாதவைகளை இயேசு ராஜா அடக்கினார். இந்த கோத்திரங்களும் இதில் உள்ளவைகளும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னவென்றால், கர்த்தர் எல்லாரையும் ஒன்றாய் இணைக்கும்படி அமைத்த திட்டங்களை பல நேரங்களில் இந்த பெஞ்சமினியர்கள் உடைத்தது நம்மால் காண முடிகிறது. குறிப்பாய் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே அவர்கள் போட்ட யுத்தம், அவர்கள் போட்ட சண்டை 21ஆம் அதிகாரம் முடியும் போதே அவர்கள் பெஞ்சமீனியர்களுக்கு நாங்கள் யாரும் குமார்த்திகளை கொடுப்பதில்லை என்று ஆணையிடுகிற ஒரு நிலை வருகிற அளவுக்கு அவ்வளவு குறைவாய் அவர்கள் போனார்கள். அவருடைய கூட்டமும் திரும்பவும் மிகவும் குறைந்து போனது. ஆமேன். இஸ்ரவேல் கோத்திரங்களிலே ஒரு கோத்திரம் அது அழிந்து போகிற அளவுக்கு அவர்களுக்கு அந்த பிரச்சனை வந்தது. ஆனாலும் கர்த்தர் இந்த பெஞ்சமினியர் மீது இரக்கம் பெற்று அவர்களை வாழும்படி செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம், இந்த பெஞ்சமினியர்களுக்கு they lived with the second chance. ஆமென். எத்தனை பேர் செகண்ட் சான்ஸ்? எத்தனை பேர் தெரியுமா பெஞ்சமினியர் பேர் கடைசியில் மீந்தாங்க? வெறும் 600 பேர். சமஸ்த இஸ்ரவேல் கூட 11 கோத்திரத்தோடு சண்டை போட்டான். நமக்கு தெரியும் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகம் படித்தீர்கள் என்றால் எல்லாரும் அழிக்கப்பட வேண்டிய நிலைவை வெறும் 600 பேர் மட்டுமே மிஞ்சினார்கள். அந்த 600 பேரை வைத்து கர்த்தர் மறுபடியும் பெஞ்சமினியரை கட்டினார் என்றால், தேவஜனமே, நம்ம கூட ரொம்ப சின்னவர்களாக போயிடலாம், ரொம்ப சின்ன கூட்டமாக போயிடலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் பாதத்தில் விழுந்தால் நம்மையும் கட்டி எழுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், ஜீசஸ் நம்ம தலையெழுத்தை மாற்றுவார். ஜீசஸ் நம்ம விதியை மாற்றுவார். சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார். கைவிடப்பட்டவர்களுடைய கை பிடிப்பார். அனாதைகளின் தேவனாய் இருந்து அவர்களை வாழ வைப்பார். ஏழைகளின் தேவனாய் இருந்து அவர்களை உன்னத இடங்களில் வைப்பார். கைவிடப்பட்டவர்களை கை பிடிப்பார். சபிக்கப்பட்டவர்களை ஆசீர்வதிப்பார் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த அதிகாரம் அவர் எப்படி பெஞ்சமினரை ஆசீர்வதித்தார் என்பது தெரிகிறது. நாம் எழுந்திருக்க போகிறோம். நம்முடைய ஜீனியாலஜிக்காக ப்ரே பண்ணுவோம். ஒருவேளை நம்ம குடும்பங்கள் கூட இவங்க சண்டை போட்டுருவாங்க, கத்திடுவாங்க, திட்டிடுவாங்க, அடிச்சிருவாங்கங்கிற கெட்ட பேர் வாங்கி அந்த நிந்தையில் நாம் அவமானப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் இயேசு இன்றைக்கு நம்மை வாழ வைக்க வந்திருக்கிறார். நியாயம் புரட்டுகிறவர்களாக இருந்து ஓநாய்களை போன்று பீறுகிறவர்களாக இருந்து கூட நம்ம இருந்திருக்கலாம். ஆனாலும் இன்றைய இயேசுவின் ரத்தம் அந்த பெஞ்சமின் ஆகிய செகண்ட் சவுலை பவுலாய் மாற்றினது. ஃபர்ஸ்ட் சவுல் அவன் பீறுகிற ஓநாயாகத்தான் இருந்தான். ஆனால் செகண்ட் சவுல் அவன் ரட்சிக்கப்பட்டது போல
இன்றைக்கி நமக்கு பெஞ்சமின் போல ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ஜீசஸ் இதை மாற்ற வல்லவராக இருக்கார். நம்ம ஜீசஸோட கனெக்ட் ஆகும், நமக்கு நன்மை செய்கிற இயேசு நம் மத்தியிலே இதோ நம்ம அருகினிலே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். சமர்ப்பிப்போம் கர்த்தர் சந்நிதியில். இன்னைக்கு நாம் சமன் கேட்கலாமா? பெஞ்சமின் கோத்தில் அநேக ஆண்டவர் தகப்பனே, சவுலையும் எழுப்பினேன், பவுலையும் எழுப்பினேன் தகப்பனே. ஆனால் எங்களை தெரிந்து கொண்டப்பா, உமக்கு நாங்கள் பிரியமானது செய்ய நீர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்டது நாங்கள் ஆண்டவரே நாங்கள் பாத்திரம் நடந்து கொள்ளப்பா. ஆண்டவரே சுயே நாங்கள் தெரிந்து கொண்டது நாங்கள் தகப்பனே கிருபையாக நடந்து கொள்ளப்பா. உமக்கு பிரியமானது செய்ய எங்களை உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமுத்திரமை தாழ்த்தியப்பா. உமக்கு பிரியமானது நீ எங்களை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டு சமுத்திரம் தாழ்த்தி இந்த பாடலை பாடி ஆண்டு சமுத்திரம் ஆராதனை செய்யலாமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் தேவன். நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் தேவன். நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. பிதாவே, இது வேளையில் கூட தகப்பனே, அநேக வார்த்தைகள் மூலயமா இந்த நாளில் எங்கள் கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுது அடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்க அப்பா. நான் சுயமாய் ஒன்றும் பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே என் வாயோடு இருந்து நீங்கள் பேசுங்க. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1 நாளாகும் இந்த 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், பெஞ்சமின் கோத்திரத்தை பற்றி நாம் பார்த்தோம். தேவன் எப்படி அவரை ஆசீர்வதித்தார். அவர் பீறி போடுகிற ஓனாய் போல் இருந்தாலும் ஆண்டவர் அந்த சந்ததிகளையும் அவங்க பிள்ளைகளையும் ஆண்டவர் எப்படியாக ஆசீர்வதித்தார் என்று இந்த நாளில் பார்த்தோம். இந்த நாளில் ஆண்டவர் என்னோட கூட பேசி கொண்டிருந்தார். நாம் எத்தனையோ முறை நம்ம மீறி நடந்திருக்கோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாததெல்லாம் நம்ம செய்திருக்கோம். ஆனால் தேவன் நம்மையும் கூட ஆண்டவர் தெரிந்திருக்கிறார், நம்மையும் பிரித்து எடுத்து இருக்கிறார். நாம் எத்தனையோ முறை ஆண்டவரோட சத்தத்தை கேட்டும் கேட்காதது போல மீறி நடந்திருக்கும். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை அழைத்து அவர் நம்மளை ஆசீர்வதித்து கொண்டு இருப்பதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம மாத்திரம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோமா? இல்லை, நம்மை பார்க்கலாம் நம்ம பிள்ளைகளோட பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று இந்த நாளில் ஆண்டவர் நம்ம கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை,
நமக்குன்ட்டு ஆவிக்குரிய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று இந்த நாளில் ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். நாம் இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட சேர்ந்து நாம் ஜெபிப்போமா? பெஞ்சமின் ஆண்டவர் கிட்டே வரும்போது இதில் இந்த நாளில் பார்த்தோம், சவுல் பவுலாக மாறினார். ஆண்டவர் கிட்டே சேரும்போது அவர் மூலமா அநேக சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. அவர் மூலமா அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் எழும்பினார்கள். அநேக பேர் போதகர்களாக தீர்க்க தரிசர்களாக எழும்பினார்கள் என்று இந்த நாளில் இப்பொழுது நாம் எடுக்கிற முடிவு, நம்ம அர்ப்பணித்து ஆண்டவரே நான் உம்மிடத்தில் கிட்டி சேர்கிறேன்ப்பா, நான் உம்மிடத்தில் வருகிறேன்னு சொல்லி நாம் அர்ப்பணிக்கும் போது நம்ம மூலமா அநேக பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகளையும் அநேக தீர்க்க தரிசிகளையும் போதகர் நம் மூலமா எழுப்புவார் என்று இந்த நாளில் விசுவாசிப்போம். இந்த நாளில் நாம் அர்ப்பணிக்கலாமா? நம்ம முன்பாக கடந்து வந்துடலாம். நம்ம அநேக பிள்ளைகள் இப்பொழுது நின்று கொண்டிருக்க ஒரு ஸ்டெப் முன்பாக கடந்து வந்து ஆண்டவரே இப்பொழுது என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, என் மூலியமா என் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, என் சந்ததிகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா அநேக தீர்க்க தரிசிகளையும் போதகர்களையும் இதோ டீச்சர்களையும் 5 விதமான ஊழியர்களை செய்யும்படியாக எங்கள் சந்ததிகளை நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு நம்ம அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவர் எந்த விதமான பயங்கள் ஊழியம் செய்வதற்கு நாம் எழும்புவதற்கு எந்த விதமான தடை இருந்தாலும் நீங்கள் ஆண்டவர் இயேசுப்பா பயம் என் வாழ்வில் அணுகுவதில்லை தகப்பனே. இஸ்ரவேலின் தேவன் நீர் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறப்பா. நீர் பெஞ்சமின் தேவன் எங்களோடு கூட இருக்கிறப்பா. பெஞ்சமின் தேவன் எங்களோடு கூட இருக்கீங்கப்பா. பயம் எங்கள் வாழ்க்கையில் ஆள்வதில்லை தகப்பனப்பா. பயம் நீர் யாவே, நீர் எங்கள் தெய்வம் தகப்பனப்பா. எங்கள் ஆண்டவர் சொல்லமாப்பா, பயம் எங்கள் வாழ்வில் ஆள்வதில்லை தகப்பனே, நீர் எங்கள் தேவனாக இருக்குன்னு சொன்ன. பயமே என் வாழ்வில் ஆள்வதில்லை, என் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையெல்லாம் நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடம் நம்மில் பெருகிடுமே. யாவே நீர் என்றும் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. அப்பா பிதாவே, இதோ இந்த வேலையில் இருக்கிற தகப்பனே அப்பா, எங்களுக்கு வலது கரத்தை உமக்கு நேராக நாங்கள் நீட்டுறோம்ப்பா. ஒரு தீர்க்க தரிசனம் செய்யலாம், நம்ம கரங்களை ஆண்டவருக்கு முன்பாக நீட்டலாமா? ஆண்டவரே அப்பா, முதலாவதாக எங்களை நாங்கள் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோமாப்பா, எங்களை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோமாப்பா. அப்பா எங்களை இடத்த நீங்க வல்லமையா பயன்படுத்துங்கப்பா. எங்களை உம்மிடத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எந்தெந்த இடத்துல நாங்கள் மீறி நடந்தோமோ அப்பா, உமக்கு பிரியமில்லாததை நாங்கள் செய்தோமோப்பா, ஒரு விஷயம் எங்களை நீங்க மன்னிங்கப்பா. எங்க கரத்தை நீங்க பிடித்துக்குங்கப்பா, நீங்க பிடித்துங்கப்பா. அப்பா ஆம் தகப்பனே, எத்தனையோ முறை உங்க கரத்தை நாங்கள் விட்டுட்டு தூரமா போனோம்ப்பா. இப்ப எங்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்க கரத்தை உங்க கரத்துல
அப்பா ஒப்பு கொடுக்கிறப்பா. எங்களை பிடித்து நீங்க நடத்துங்கப்பா. அப்பா எங்களை பிடித்து நீங்க நடத்துங்கப்பா. நாங்க வழி விலகி போகாதபடிக்கு, உமை விட்டு நாங்க தூரம் போகாதபடிக்கு, இது உங்க சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. உங்க சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. இனி அப்பா இனி நாங்க உமை விட்டு தூரம் போகாதபடிக்கு ஹோலி ஸ்பிரிட் அப்பா பரிசுத்த ஆவியானவரே நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க. நீங்க எங்களை பிடித்து அப்பா வழி நடத்த போற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. உங்க சித்தம் எங்க லைஃப்ல நடக்கட்டும்ப்பா, எங்க வாழ்க்கையில நடக்கட்டும்ப்பா. எங்க பிள்ளைகளோட பிள்ளைகளையும் அப்பா நீங்க வழி நடத்த போற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. ஆவியானவரே இன்னும் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது எங்களை முழுமையா அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளை நீங்க தாங்கப்பா. பக்தி உள்ள சந்ததிகளை உருவாக்கக்கூடிய அந்த கிருபிய ஞானத்தை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. உம்மிடத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நீரே பொறுப்பேற்று பாதுகாத்து வழி நடத்தணும். இயேசுவின் ரத்தம் ஜெய இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெஞ்சமின் கோத்திரம் நம்ம சவுலா இல்ல பவுலா எழும்போம். இந்த ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம். நம் தேசத்தை சுதந்திரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷாலோம் ஷாலோம்.